சாந்தி. 2/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, ஞான வானம்பாடிகளாகி மற்றவர்களை தந்தைக்கு சமனாக்குகின்ற சேவையை செய்யுங்கள். எத்தனை பேரை உங்களுக்கு சமனாக ஆக்கியுள்ளீர்கள் என்பதையும், உங்களது நினைவு அட்டவணை எவ்வாறு உள்ளது என்பதையும் சோதித்து பாருங்கள். கேள்வி: மனிதர்களால் கொடுக்க முடியாத எந்த வாக்குறுதியை கடவுள் தனது குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார்? பதில்: கடவுள் வாக்குறுதி அளிக்கின்றார். குழந்தைகளே, நான் நிச்சயமாக உங்களை எனது வீட்டிற்கு திரும்பவும் அழைத்து செல்வேன். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றி தூய்மையாகினால் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் பெறுவீர்கள். அனைவரும் முக்தியடைய வேண்டும். ஒருவர் விரும்பினாலும் விரும்பாது விட்டாலும் நான் அவரது கர்ம கணக்குகளை பலவந்தமாகவேனும் தீர்த்து அவரை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்வேன். பாபா கூறுகின்றார், நான் வரும்பொழுது நீங்கள் அனைவரும் உங்களது ஓய்வு ஸ்திதிக்கு செல்கின்றீர்கள். நான் அனைவரையும் திரும்பவும் அழைத்து செல்கின்றேன். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. அச்சரீரத்தையும் மறந்து முற்றிலும் தூய்மையான ஆண்டியாகுங்கள், அதாவது பிச்சைக்காரராகுங்கள். உங்கள் புத்தியின் ரேகையை தெளிவாக வைத்திருங்கள். நாடகம் இப்பொழுது முடிவடைகின்றது. நீங்கள் உங்களது இனிய வீட்டிற்கு செல்கின்றீர்கள் என்பது உங்கள் புத்தியில் நிலைத்திருக்கட்டும். 2. கல்வியில் ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்கள் உள்ளன. எனவே ஒவ்வொரு நாளும் மிக நன்றாக கற்றிடுங்கள். தேவ குலத்தவர் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். எந்த அளவிற்கு உங்களால் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய முடிகின்றது என உங்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்களா? ஆசீர்வாதம்: நீங்கள் புத்தியின் சகவாசத்திலும் கரத்தின் ஒத்துழைப்பின் மூலமும் மகிழ்ச்சியை அனுபவம் செய்கின்ற ஒரு பாக்கியசாலி ஆத்மாவாக இருப்பீர்களாக. ஒத்துழைப்பின் அறிகுறி கரத்துடன் கரம் சேர்ப்பதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. தந்தையுடன் சதா ஒத்துழைப்பாக இருப்பது எனில் அவருடைய கரத்தில் உங்கள் கரத்தை வைப்பதாகும். உங்கள் புத்தி மூலம் சதா அவருடைய சகவாசத்தில் இருப்பது எனில் உங்கள் இதயத்தில் ஒரேயொருவருக்கான அன்பை கொண்டிருத்தல் என்று அர்த்தமாகும். நீங்கள் கடவுளின் பூந்தோட்டத்தில் அவருடன் கரம் கோர்த்தவாறே உலாவி வருகின்றீர்கள் என்ற விழிப்புணர்வை சதா கொண்டிருங்கள். அவ்வாறு செய்வதால் நீங்கள் சதா களிப்பூட்டப்பட்டும் சதா சந்தோஷமானவர்களாகவும் நிறைவானவர்களாகவும் இருப்பீர்கள். அத்தகைய பாக்கியசாலி ஆத்மாக்கள் சதா தொடர்ந்தும் மகிழ்ச்சியை அனுபவம் செய்கின்றார்கள். ஸ்லோகம்: உங்களுடைய ஆசீர்வாத கணக்கில் சேகரிப்பதற்கான வழியானது திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்தியானவர்களாக ஆக்குவதாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.
அலை அழகா